அன்றைய ஸ்ரீரங்கத்தின் இரவு பொழுது கனத்த அமைதியை சுமந்திருந்தது. அரங்கன் குடியிருக்கும் கோயிலுக்குள் அத்துமீறி புகுந்து அங்கிருந்த பொன் வைர ஆபரணங்கள் மற்றும் விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்த முகமதிய படையின் கொள்ளை தாகம் துளியும் குறையாமல் இருந்தது. ஒட்டுமொத்த அரங்கன் கோயிலையே தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். புனிதம் நிறைந்திருந்த கோயில் வளாகங்கள் முழுவதையும் தங்களது படை வீரர்கள் தங்குமிடமாக மாற்றியிருந்தார்கள். நடக்கும் விபரீத நிலவரங்களை எண்ணி மனதுக்குள் கண்ணீர் வடித்தார்கள் ஸ்ரீரங்கத்து மக்கள். நீங்கள் எப்படி எங்கள் ஊர் கோவிலுக்குள் புகுந்து கொள்ளையடிக்கலாம் என்று வாய் திறந்து கேட்டால் தங்கள் உயிர் மிஞ்சுமா என்பது சந்தேகம்தான் என்பதால் அவர்கள் வாய்மூடி மௌனம் சாதித்தனர். அதே வேளையில் அரங்கன் கோயில் தேவதாசியான வெள்ளையம்மாள் என்கிற வெள்ளை நாச்சியார் அப்படி ஒரு முடிவு எடுத்ததையும் ஸ்ரீரங்கத்து மக்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஸ்ரீரங்க கோயில் கொள்ளைக்கு தலைமை தாங்கியுள்ள முகமதிய படை தளபதி அடில்கானின் மனைவியாக சம்மதம் தெரிவித்துவிட்டால் அவள் என்கிற செய்திதான் அதற்கு காரணம். இப்படி ஒரு முடிவெடுக்க இவளுக்கு எப்படி மனசு வந்தது? இவளின் வெள்ளை தோலை பார்த்து அந்த மனித அரக்கன் அடில்கான் இவள் பின்னாலே வந்தானா, அல்லது அவனது பணத்தையும் புகழையும் பார்த்து அவன் பின்னாலே இவள் போனாளாம்? எது எப்படியோ இது ஸ்ரீரங்கத்துக்கு போதாத காலம்தான். இப்படி ஊர் முழுக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். ஆனால் வெள்ளையம்மாளின் மனம் என்னவோ அடில்கானையே சுற்றி சுற்றி வந்தது. இன்று எப்படியாவது அவனை தனிமையில் சந்தித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தவள் தன்னை வழக்கத்தை விட கூடுதலாக அலங்கரித்துக் கொண்டாள். அவளது வருகையை முன்னறிவிப்பாய் சென்று உணர்த்தும் கொலுசு அன்று மௌன கீதம் இசைத்தது. ஆம், இரவு நேரத்தில் அடில்கானை தான் சந்திக்க போவது வேறு எவருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதால் முத்துக்கள் நிறைய கோர்த்த கொலுசை அன்று அவள் அணியவில்லை. சர்வ அலங்காரத்துடன் தனது குடியிருப்பை விட்டு வெளியே வந்தாள் வெள்ளையம்மாள். ஸ்ரீரங்கம் முழுவதும் முகமதியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் நகரத்து வீதிகளில் உள்ளூர் மக்கள் நடமாட்டம் இல்லை. முகமதிய படை வீரர்கள் தான் அவ்வப்போது ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அடில்கான் தங்கியிருக்கும் ஸ்ரீரங்கம் கோவில் மண்டப பகுதியை நோக்கி பதுங்கி பதுங்கி நடந்தாள். அடில்கான் தங்கியிருக்கும் இடத்தை நெருங்கிவிட்டாள். தளபதி தங்கியிருக்கும் இடம் என்பதால் அங்கே மற்ற இடங்களை விட கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சரியான உறக்கம் இன்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த படை வீரர்களில் பலர் அடிக்கடி கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் கோயில் தூண்களில் சாய்ந்து தூக்கத்துடன் போராட முடியாமல் கண்கள் மூடுவதும் மறுநிமிடமே பயத்தோடு கண்கள் திறப்பதுமாக இருந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் இவ்வளவு பெரிய தடுப்பு காவலையும் மீறி யார்தான் வர முடியும் என்கிற தைரியத்தில் குட்டி தூக்கம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் கவனித்த வெள்ளையம்மாள் தனக்கு சாதகமான சூழ்நிலைதான் அங்கே நிலவுவதாக கவனித்து தொடர்ந்து முன்னேறினாள். இருந்தாலும் அவளுக்குள் ஒரு பயம். தளபதி அடில்கானுக்கு நம்மை நன்றாக தெரியும். ஆனால் படை வீரர்கள் எல்லோருக்கும் நமக்கும் தளபதிக்கும் இடையே உள்ள பழக்கம் தெரியாதே என்று யோசித்தபடியே நடந்தாள். அவள் எதிர்பார்த்தது போலவேதான் நடந்தது. திடீரென்று அவள் முன்னாடி ஆளுயர ஈட்டியுடன் வந்து நின்றான் வீரன் ஒருவன். பெண்ணே, நீ யார்? இந்த நேரத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை? அதுவும் இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டு யாரை மயக்கப் போகிறாய்? அமைதியாக பேசுங்கள். நம் தளபதி அடில்கானை தான் பார்க்க வந்திருக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் தளபதியை பெயர் சொல்லி அழைப்பாய்? தைரியமும் அதற்கான உரிமையும் இருப்பதால் தான் பெயரை சொல்லி அழைத்தேன். அவரை பெயர் சொல்லி அழைக்க உனக்கு யார் உரிமை தந்தது? உங்கள் தளபதியே தான். பெண்ணே, உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன். எங்கள் தளபதி மாபெரும் வீரன் மட்டுமல்ல, மிகவும் மோசமானவரும் கூட. உண்மையிலேயே அவரை உனக்கு தெரியுமா? நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அவரிடமே அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போது வெள்ளையம்மாளின் பேச்சில் தைரியம் தெரிந்தது. படை வீரனுக்கும் அது உண்மையாக இருக்குமோ என்று தோன்றியது. இவளது தைரியமான பேச்சும் இந்த இரவு நேரத்தில் தன்னை இவ்வளவு அலங்கரித்துக் கொண்டு வந்திருப்பதையும் பார்த்தால் ஒருவேளை இவள் நம் தளபதியின் ஆசை நாயகியாக இருப்பாளோ என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். உண்மையிலேயே அவள் நம் தளபதியின் ஆசை நாயகியாக இருந்து இவள் நம்மை பற்றி அவரிடம் ஏதும் போட்டு கொடுத்து விட்டால் அதன் பிறகு நம் நிலைமை?
நினைத்து பார்க்கும்போதே அந்த வீரனுக்கு கால்கள் நடுங்கின. அதனால் வெள்ளையம்மாளிடம் பணிவாக பேசினான். நீ சொல்வதை ஒத்துக்கொள்கிறேன் பெண்ணே. உன் பெயர் என்ன? எதற்காக தளபதியாரை சந்திக்க வந்திருக்கிறாய் என்பதை சொன்னால் நான் அவரிடம் அது பற்றி கூறிவிட்டு வருகிறேன். அதன் பிறகு நீ அவரை தாராளமாக பார்க்க போகலாம். சரி, நானும் உன் வழிக்கே வருகிறேன். என் பெயர் வெள்ளையம்மாள். ரகசியமான விஷயம் ஒன்று பேசுவதற்காக நான் வந்துள்ளதாக அவரிடம் தெரிவித்து வா. இப்போது வெள்ளையம்மாளின் பேச்சில் தைரியம் அதிகமாகவே இருந்தது. அந்த படை வீரனுக்கு அவள் கொடுத்த மரியாதையும் கரைந்து போயிருந்தது. இதோ ஒரு நிமிடத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றான் படைவீரன். அடுத்த 5வது நிமிடத்தில் வெள்ளையம்மாள் அருகில் வந்து நின்றது படைவீரன் அல்ல, தளபதி அடில்கான். வணக்கம் தளபதியாரே. அடில்கானை பார்த்ததும் மரியாதைக்காக கையெடுத்து கும்பிட்டாள் வெள்ளையம்மாள். என்ன திடீரென்று என்னை தேடி வந்து விட்டாய்? அதுவும் இந்த இரவு நேரத்தில்? நீ தகவல் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே உன் இல்லம் நாடி வந்திருப்பேனே. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என் இல்லம் வரலாம், இன்பம் கொள்ளலாம். ஆனால் ரகசியம் பேசக்கூடிய இடம் அது இல்லை அல்லவா? ரகசியமா? ஆமாம். இங்கே நீங்கள் எதற்காக படையெடுத்து வந்திருக்கிறீர்கள்? எதிரிகளை அழித்து அவர்கள் நாட்டை எங்கள் வசமாக்க வேண்டும், கூடவே செல்வங்களையும் அள்ளி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் படையெடுப்பின் ஒரே நோக்கம். அதைதான் ரகசியம் என்று சொன்னேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள விலை மதிக்க முடியாத செல்வங்கள், சிலைகள் எங்கிருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம். அவை எங்கே ரகசியமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நான் கண்டறிந்து விட்டேன். அது பற்றி உங்களிடம் சொல்லிவிட்டு போகத்தான் இரவோடு இரவாக உங்களை பார்க்க வந்தேன். நல்ல செய்தி கொண்டு வந்தாய் வெள்ளையம்மா. உன்னை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. உனக்கு ஏதேனும் பரிசு தர வேண்டும் என்பது போல் எனக்கு தோன்றுகிறது. என்ன பரிசு வேண்டும்? நீயே சொல். பரிசெல்லாம் வேண்டாம். இப்போது நான் அழைக்கும் இடத்துக்கு தாங்கள் வந்தாலே போதும். எங்கே? உன் இல்லத்துக்கு வருமாறு அழைக்கிறாயா? இன்பம் கொள்ளலாம் என்று மறைமுகமாக எனக்கு உணர்த்துகிறாயா? போதும் உங்கள் காதல் வசனம். தங்க நகைகள், சிலைகள் கொண்ட பொக்கிஷம் பற்றி சொன்னேன் அல்லவா? அவை இருக்கும் இடத்தை காண்பிக்கத்தான் உங்களை அழைக்கிறேன். ஓ, அப்படியா? இதோ உடனே நாம் அங்கே புறப்படுவோம். சிறிது நேரத்தில் தளபதி அடில்கானும் வெள்ளையம்மாளும் ஸ்ரீரங்கம் கோவிலின் கிழக்கு கோபுரம் அருகே வந்து நின்றனர். அந்த காலகட்டத்தில் அதுதான் ராஜகோபுரம். ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தாய் வெள்ளையம்மா? அடில்கான் கேட்டான். பொக்கிஷம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது எங்கே என்பதை அங்கே போனால்தான் உங்களிடம் காண்பிக்க முடியும். அப்படியென்றால் இப்போதே கோபுரத்தின் உச்சிக்கு சென்று விடுவோம். சில நிமிடங்களில் இருவரும் கோபுர உச்சியை அடைந்தார்கள். இரவின் நிசப்தத்தை கலைத்து கொண்டு சலசலத்து ஓடிய காவிரி ஆற்றின் இரைச்சல் நன்றாகவே கேட்டது. குளிர்ந்த காற்று அவர்களை லேசாக நடுக்கம் கொள்ள செய்தது. கோபுரத்தின் உச்சியில் இருந்தபடி இரவு நேர ஸ்ரீரங்கத்து அழகை ரசித்து பார்த்த அடில்கான் வெள்ளையம்மாளிடம் உற்சாகமாக பேசினான். வெள்ளையம்மா, இந்த கோபுரத்தின் உச்சியில் இப்போதுதான் முதன்முறையாக ஏறியிருக்கிறேன். இந்த இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ஊரை ரசிப்பதற்கு இந்த 2 கண்கள் போதாது. உங்கள் ஊர் நில ஒளியின் வெளிச்சத்தில் மிக அழகாக இருக்கிறது. அதுவும் அழகான உன்னுடன் இருக்கும்போது இன்னும் அழகாய் தெரிகிறது. உற்சாகத்தின் விளிம்பில் நின்று கொண்டு பேசிய அடில்கான் பேச்சை சட்டென்று திசை திருப்பினான். ஆமாம், தங்க நகைகளின் பொக்கிஷம் இருப்பதை காட்டுவதாக சொன்னாயே, எங்கே அதை காட்டு என்றான். அதோ அங்கே பாருங்கள் என்று ரங்கநாதர் வீற்றிருக்கும் மூலஸ்தானம் நோக்கி கை நீட்டினாள். அடில்கானும் ஆர்வமாய் அங்கே பார்த்தான். அப்போதுதான் அவன் எதிர்பார்க்காத அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அதுவரை அமைதியாய் சிரித்தபடியே பேசிக் கொண்டிருந்த வெள்ளையம்மாள் திடீரென்று புயலாய் மாறினாள். அக்கணமே அடில்கானை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள். அபாய குரல் எழுப்பியபடியே கீழே வந்து விழுந்தான் அடில்கான். அந்த வேகத்தில் அவனது உயிரும் பிரிந்தது. ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டதை உணர்ந்த முகமதிய படை வீரர்கள் கிழக்கு கோபுரம் பகுதிக்கு வேகமாக ஓடி வந்தார்கள். அங்கே தளபதி அடில்கான் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கோபுரத்தின் உச்சியை பார்த்தார்கள். அங்கே வெள்ளையம்மாள் நின்று கொண்டிருந்தாள். அவளை பிடிக்க வீரர்கள் சிலர் கோபுரத்தின் மீது வேகமாக ஏற ஆரம்பித்தனர். அதே நேரம் கோபுரத்தின் உச்சியில் நின்றிருந்த வெள்ளையம்மாள் கண்கள் மூடி ரங்கநாதரை வணங்கியபடியே கீழே குதித்தாள். அவளது உயிரும் பிரிந்தது. ஸ்ரீரங்கம் கோயிலின் செல்வத்தை கொள்ளை போகாமல் தடுக்க
நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்பது போல் அமைந்திருந்தது வெள்ளையம்மாளின் உயிர் தியாகம். அவளது துணிச்சலான செயல் கொள்ளையடிக்க வந்த முகமதியர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அடில்கானுடன் அவளை சம்மதப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அதற்காக வருந்தினார்கள். இதற்கிடையில் தலைவன் இல்லாத முகமதிய படை பின்வாங்கியது. கொள்ளையடித்து வைத்திருந்த பொன் பொருட்களை அப்படியே போட்டுவிட்டு ஓடினார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலின் செல்வத்தை காக்க தனது உயிரையே மாய்த்து கொண்ட வெள்ளையம்மாளின் தியாக வரலாறு 14ஆம் நூற்றாண்டில் நடந்த செவிவழி கதையாகவே சொல்லப்பட்டாலும் அதை போற்றும் விதமாக ஸ்ரீரங்கம் கோயில் கிழக்கு கோபுரத்துக்கு பின்னாளில் வெள்ளையம்மாள் கோபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு ஆதாரமாக மற்ற கோபுரங்கள் எல்லாம் பல்வேறு வண்ணங்களில் அழகாய் ஜொலிக்க, இந்த கோபுரம் மட்டும் பளிச்சென்று வெள்ளை நிறத்தில் இன்றும் நிமிர்ந்து நிற்கிறது. இனி ஸ்ரீரங்கம் சென்றால் வெள்ளை கோபுரத்தின் அடியில் ஒரு நிமிடமாவது நின்று அண்ணாந்து பாருங்கள். நூற்றாண்டுகள் கடந்த கதைகளை அது மௌனமாக சொல்வது நிச்சயம் உங்கள் காதில் விழும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்களாக பதிவு செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து வெளியிட உங்கள் ஊக்கம் எங்களுக்கு உதவும்.